and welcome back to my channel. This is sajee. இன்னைக்கு நான் வீட்ல இருந்தபடியே எங்க ஸ்கினை நல்லா whiten பண்றதோட எங்க ஸ்கினை நல்லா glow and healthy-ஆ maintain பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் Glycerin வச்சு தான் எங்க ஸ்கினை வந்து whiten பண்றதோட எங்க ஸ்கினை நல்லா glow பண்றது மட்டும் இல்லாம எங்க ஸ்கின்ல எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாம நல்லா clean and clear-ஆன ஸ்கின்னா மெயின்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் Glycerin வச்சு எப்படி எங்க ஸ்கினை நல்லா whiten பண்றது அதோட ஹெல்த்தியான ஸ்கின்னா மெயின்டைன் பண்றதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டு போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் இந்த சேனலில் பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு இருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் Glycerin வச்சு எங்களோட ஸ்கின்னை அப்படியே whiten பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு Glycerin ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் 1/2 டீஸ்பூன் Glycerin வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த Glycerinல நிறையவே பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த Glycerin எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Glycerin நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எங்களோட ஃபேஸ் வாஷ், சோப், ஷாம்பு, கண்டிஷ்னர் ரெண்டு அதிகமான பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த Glycerin வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த Glycerin நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் எல்லாருமே இந்த Glycerin தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Glycerin எங்களோட ஸ்கின்னுக்கு கிரேட்டான ஒன்றா இருக்குது. எங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஈரமாக்கியாக இருக்குது. அதாவது எங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது. இந்த Glycerin எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அதோடு எங்களோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும். எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளேக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற வயதான தோற்றத்தை தர்ற மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த Glycerin வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த Glycerin நீங்கள் டெய்லி நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னில் பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறதோட நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்கும். இந்த Glycerin நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கிறது இல்லை. இது கூட நான் ரோஸ் வாட்டர் அண்ட் விட்டமின் இ ஆயிலை வந்து நான் ஆட் பண்ணி தான் இதை இந்த ஸ்கின்னுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இதை எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் இதை இந்த ஸ்கின்னுக்கு எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தென் இது கூட நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் Glycerinோட ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டமின் இ ஆயிலும் எங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தர்ற ஒன்றா இருக்குது. எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் இதில் நான் 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டரும் எங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தர ஒன்றா இருக்குது. எங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா டோனராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஏன்ஸை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னின் pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரோஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இந்த Glycerinோட நீங்கள் ரோஸ் வாட்டர் அண்ட் விட்டமின் இ ஆயிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்களோட ஸ்கின்னை நல்லா whiten பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு Glycerin வச்சு ரெடி பண்ண சீரம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த சீரமை தான் இந்த ஸ்கின்னுக்கு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நாங்கள் இது நைட்டில் எங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக இருக்கிற ஃபேஸ் அண்ட் நெக்கில் தான் இந்த Glycerin வச்சு ரெடி பண்ண சீரமாக இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த Glycerin வச்சு எங்களோட ஸ்கின்னை whiten பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ண சீரம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இதை நான் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபியூ ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டாலே காணும். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க.
இந்த கிளிசரினை வச்சு ரெடி பண்ண இந்த நைட் சீரமை நீங்கள் டெய்லி நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபியூ மினிட்ஸுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கங்க. இந்த கிளிசரினை வச்சு ரெடி பண்ண இந்த நைட் சீரமை டெய்லி நைட் நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஃபியூ மினிட்ஸுக்கு நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல க்ளூவாக இருக்கிறதோட உங்களோட ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்கும். இதில் ஆட் பண்ணி இருக்கிற கிளிசரின் எங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸை ரிமூவ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த கிளிசரின் வந்து ஹெல்ப் பண்ணும். அதோட ஆட் பண்ணி இருக்கிற விட்டமின் இ ஆயில் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்களை வந்து இல்லாமல் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின் வந்து யூவி கதிரால் டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த டேமேஜ் ஆகிற வீதத்தை வந்து குறைக்கிறதே ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதோடு ஆட் பண்ணி இருக்கிற ரோஸ் வாட்டர் எங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா டோனராக இருக்கிறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எயின்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ரோஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். இதை என் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நான் ஃபியூ மினிட்ஸுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்களும் டெய்லி நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இதை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிசரினை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் நல்ல ஒயிட்னாக இருக்கிறதோட உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோ அண்ட் ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். கிளிசரினை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் கிளிசரினை உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமான கேர்ள்ஸோட பியூட்டி சீக்ரெட்டாக இந்த கிளிசரின் இருக்குது. ஸோ இந்த கிளிசரினை உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணிக்கலாம். கிளிசரின் பற்றி அதிகமான ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் கிளிசரின் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்குது. இந்த கிளிசரினை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த கிளிசரின் வந்து இந்த ஸ்கின் கேரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த ஸ்கின்னை வந்து நான் வீக்லி 2-3 டைம் அது கட்டாயம் இந்த கிளிசரினை வச்சு ரெடி பண்ண இந்த சீரம் இந்த ஸ்கின்னுக்கு நான் அப்ளை பண்ணிப்பேன். பட் நீங்கள் இது ரெகுலர் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இதில் நீங்கள் நான் சொன்ன அளவின்படி கிளிசரின், விட்டமின் இ ஆயில், ரோஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த சீரமை நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு 1 வீக் பெற போதுமாக இருக்கும். அதோடு இந்த சீரமை நீங்கள் 1 டைம் ரெடி பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தபடி எந்தவித செலவும் இல்லாமல் இந்த கிளிசரினை வச்சு ரெடி பண்ண சீரம் அப்ளை பண்ணி எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றதை டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ காய்ஸ். பாய்.